தலைவரோட மயக்கத்திலே இருக்கேன். நான் இன்னும் அந்த வைப் எனக்கு சுத்தமா குறையவே இல்ல. அந்த ஊஞ்சலாட சீன் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது வேற லெவல். அப்படியே கூஸ்பம்ஸ் எல்லாமே எல்லா சீனுமே. இந்த அளவுக்கு ஃபேன் செலிப்ரேட் பண்ணுவாங்க நினைச்சு பாத்தீங்களா உள்ளர வரும்போது? ஆக்சுவலா நானே செலிப்ரேட் பண்ணுவான்னு யோசிக்கவே இல்ல. அங்க போனனே அப்படியே தலைவரோட வைப் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. படையப்பா 2 வேற எடுக்க போற சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நாங்க ரொம்ப ரொம்ப பெருசா ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வர சொல்லுங்க. படையப்பா படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சின்ன வயசில் என்னை தேட்டரில் கூட்டு போய் காமிச்சிருக்காங்க. 99 ரிலீஸ் ஆச்சு இல்லையா. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த படையப்பா படம் வந்துட்டு அப்போவே பயங்கரமாக நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அந்த வயசில் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறம் சன் டிவிலலாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்த்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தேட்டரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த படத்தோட என்ன மாதிரி படம். அதாவது ரஜினி ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்திருக்கும் அந்த டைமில். ஆனால் அதை இப்போ 2K கிட்ஸு ஜென்சி இவங்கெல்லாம் வந்து அதை கொண்டாடும் போது இன்னுமே ரஜினிக்கு இன்னும் எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வைப்பில் இருக்குது. படம் வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் தலைவரோட டைலாகாக இருக்கட்டும், அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும். இப்போ சில பேர் வந்துட்டு புதுசாக இந்த பிஆர் ரஜினி மாதிரியே பண்ணுறாரு பிரதீப் ரங்கநாதன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரஜினி ஸ்டைலை யாராலையுமே பீட் பண்ணவே முடியாது. அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட எல்லா ஹீரோவுமே பண்ணியிருப்பாங்க. அஜித், விஜய், சூர்யா எல்லாருமே ரஜினியோட ஸ்டைலை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதான் அவரை வந்து என்றைக்குமே யாராலும் தொட. நான் ஒரு விஜய் ஃபேனு. ஆனால் எனக்கே வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்குது. அவரை வந்து ஒருத்தரோட ஃபேன்ஸ் நம்ம தனிப்படுத்தவே முடியாது. ரஜினினா ரஜினியோட ஃபேன். அவர் வந்து ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள் அவர். அதனால் அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட படங்களை நம்ம கொண்டாடணும் தான் நான் நினைக்கிறேன். ரீரிலீஸில் ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு, கில்லியை தாண்டி போயிட்டு இருக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்துட்டு கில்லியை தாண்டுன்ட்டு. இது நம்ம வந்துட்டு கொண்டாடணும் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து புது படங்கள் கூட அந்த அளவுக்கு அடிக்கிறது இல்லை. இப்போ பழைய படங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு கூட வசூல் அடிக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கற்றுக்கணும். இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் படத்தை நம்ம உட்காந்து பார்க்கும்போது கதைகள் அவ்வளோ அழகாக கொண்டு போவாங்க. இப்போ இருக்கிற படத்துலலாம் காமெடி தூக்கிடுறானுங்க, நிறைய விஷயங்களை தூக்கிட்டு விறுவிறுப்பாக கொண்டு போகணுன்ட்டு கதையை குழப்புறாங்க. சண்டை அது இதுதான் ட்ரக்ஸு. ஒருத்தர் இப்போ தான் ரீசெண்டாக அடி வாங்கினார் லோகேஷ் கனகராஜ் தலைவரை வச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நிதானமாக 3 மணி நேரம் கூட படம் எடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நல்ல கதையாக எடுங்க, அது மக்கள் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி எடுங்க. அதே இப்போ படையப்பா படம் பார்த்து கற்றுக்கங்க. சீரியஸாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து உண்மையாக வசூல் சாதனை படிக்கணும்னு நினைக்கிறேன். இதை ரிலீஸ் ஆன மாதிரியே இருக்குது இந்த படம். நம்ம இந்த படத்தை நாங்கள் பல தடவை பார்த்துருந்தாலும் இப்போ வந்து பார்க்கும்போது அப்படியே பியூர் ரஜினியோடைய ஃபேன்ஸை இப்போ தான் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இவ்வளோ நாள் இந்த டிவியில் பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அவங்க வந்து கொண்டாட்டம் இருக்குது பாருங்கள். அதுலேயும் இந்த தேட்டரில் வந்து ஒரு மேஷப் ஒன்று போட்டாங்க நடுவில் ஒரு 5 மினிட்ஸுக்கு ரஜினி பர்த்டே ஸ்பெஷலுக்கு. அதுக்கப்புறமா வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சீன்ஸை வந்து எல்லாருமே வந்து ரிப்பீட்டடாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த படத்துடைய ஸ்பெஷலே அதில் வந்து இருக்க மியூசிக் அண்ட் டைலக்ஸ் தான் இந்த படத்தில் அந்த காலத்துலேருந்தே ஒரு வெற்றி. பியூராக போட ஆண்டவனே நம்ம பக்கம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லா டைலக்கையும் மக்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் 20 வயசு தான் இருக்கும், ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி படத்தை இப்பயும் சொல்கிறாங்க. இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு ரஜினி வச்சு எடுக்கணும். ஏன்னு கேட்டால் இவங்க வந்து சும்மா ரஜினின்ற ஒரு பெரிய ஆளுமையை இவங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்க டைரக்டர்ஸ் சும்மா தேவையில்லாத எதனா ஒரு கடை ஏற்றுறது வந்து அவங்கள எடுக்கிறாங்க. இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு இப்படி தான் பார்க்குறாங்க. இந்த தேட்டருக்கு வந்துட்டு ரஜினிகாந்த் வச்சு இனிமேல் எடுக்க போகிறவங்க இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு இப்படி எடுத்தால் தான் அவருக்கு ஓடுன்றதை தெரிஞ்சுட்டு எடுக்கணும். இனிமேல் அது ஒரு உதாரணம் படம் தான் படையப்பா. ஒரு படம் சொல்ல முடியாது, அவருக்கு ஏகப்பட்ட படம் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு துளி தான் இந்த படம். இது ஒரு மிகப்பெரிய இன்னுமே இந்த தேட்டரில் புது படம் வந்தால் கூட அதுக்கு ஈடு கொடுத்து இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறோம். ஓடி தான் ஆகும். அது சூப்பர் ஸ்டாருக்காக. ஹாப்பி பர்த்டே. ஒரு ரெக்கார்ட் படிச்சுட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு படம் வந்தாலே ரெக்கார்டு. எப்பயுமே ரஜினி படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போதே அது ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம். இப்போ ரீரிலீஸ் ஏன்னா அவர் வந்து ஒவ்வொன்றுலேயுமே ரெக்கார்ட் பண்ணி வந்து காமிச்சவர். இப்போ ரீரிலீஸ்லேயும் நான் தான் இப்போ சூப்பர் ஸ்டார், நான் தான் கிங் ஆஃப் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு திருப்பி காமிக்கிறதுக்கான ஒரு படம். ஏன்னா கதையே அவருடைய கதை தான் அது. ஏன்னா அதில் நிறைய கேரக்டர்ஸே ஒத்து போகிற மாதிரியே தான் இருக்குது. அவருடைய ஸ்டைலு, அதுவே அந்த 2 பொண்ணு காமிக்கிறது, அந்த எல்லாமே அவர் எப்படி அந்த கதையை சூஸ் பண்ணியிருப்பாருன்னு அந்த பீரியட்லேயே நம்ம ரொம்ப ஆச்சரியமான விஷயம். செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ சொல்லக்கூடாது, அன்னிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் செம்மையாக மக்கள் ரசிக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் படம். இந்த மாதிரி மாஸ் யாருக்காச்சும் இதுக்கப்புறம் கிடைக்குமா? இதுக்கு முன்னாடியும் கிடைச்சதில்ல, இதுக்கு அப்புறமும் கிடைக்காதுங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரே சூரியனு ஒரே சூப்பர் ஸ்டார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் பட்டத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த பட்டம் வந்து யாரால் பெருமை அடைஞ்சதுன்னா இவரால் தான் அடைஞ்சது. சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு சாதாரண வார்த்தை. அந்த வார்த்தைக்கு இவர் தான் வந்து 50 வருஷ காலமாக அதை மெருகேற்றி இவர் கொடுத்து வச்சுருக்க வார்த்தை தான். யார் வேணாலும் எடுத்துக்கலாம், இனிமேல் அதை எடுத்துக்கலாமே தவிர அவர்கிட்ட பறிக்க முடியாது. அவர்கிட்டருந்து வேணால் நாங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் தவிர அவர் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். இந்தியாவுக்கே அவர் தான் சூப்பர் ஸ்டார்.
ரொம்ப 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 எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய பர்த்டேயில் இன்னும் ஒரு 75 இன்னும் 100 150 75 175 அவர் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி அவருக்கு ஆண்டவன் அவர் வேண்டுவார், நாங்களும் ஆண்டவனை வேண்டுவோம். சண்டேவா இது மண்டேவான்னு தெரியல ப்ரோ. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் புக் பண்ணலான்னு. ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு. ஸோ நம்ம கமலா தியேட்டரை பற்றி தெரியும் எப்படி வைப் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த வைபுக்காகவே வந்திருந்தோம். தலைவர் தனி வைப்பு. இதில் கமலா தியேட்டரு ப்ளஸ் ஒரு சார் உள்ள ஓனர் வந்து ஒரு நடுவில் ஒரு ட்ரெய்லர் ஒன்று போட்டார் ப்ரோ. ட்ரெய்லர் சம்திங் ஒரு செலவோட மேஷப்பு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. தியேட்டர் அப்படி பற்றிக்குது, எல்லோரும் வைப் பண்ணுற அந்த வைப்பிங் தான் ப்ரோ. பார்ட்டி தான். இதுக்காக நான் புக் பண்ணிவிட்டு இப்போ வந்தது. தனியாக தான் வந்திருந்தேன். பிகாஸ் என்ன இதுன்னு தெரியல, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. தனியாக வந்த ஃபீலே கிடையாது. தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்தது 1999 ரிலீஸு. ஏன் நான் அப்போ வந்து 4 வயசு 3 வயசு தான் பார்க்க முடியாத ஒரு இது. பிகாஸ் இது மிஸ் பண்ணக்கூடாத படையப்பா படம். சன் டிவியில் எப்போ போட்டாலும் நான் இன்ன வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் ப்ரோ. இன்னும் என்ன ஏஜில் என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருமே இன்ன வரைக்கும் தலைவர் ஃபேன். 75 இயர்ஸ் ஏஜ். அப்படி தெரியவும் தெரியாது, எப்போவுமே தெரியாது. தலைவரோட மாசு அடுத்த ரிலீஸும் சொல்லியிருக்காரு. இப்போ அருணாச்சல் ரிலீஸும் சொல்லியிருக்காரு, ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கும் வருவோம். இன்னும் கொஞ்சம் வைப் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் முன்ன பின்னா வந்ததே கிடையாது. நிறைய கமலா தியேட்டரில் போயின்னு இருக்குது. தலைவருக்காக வந்தது. எக்ஸலண்ட்டாக பிச்சு உதறிருக்காரு. எத்தனை படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக வருவோம் ப்ரோ. ஒர்த்து யாருக்காச்சும் கிடைக்குமா? இந்த மாசு யாருக்காச்சும் கிடைக்குமா? நீங்கள் சொல்கிறீங்க, அவரே தலைவர் ஃபேன் தான். நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு நானும் பேர் சொல்ல வேண்டாம். அவருமே தலைவர் ஃபேன் தான். தலைவர் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாசு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வரவங்களுக்கு மாசு கிடைக்கும். ஆனால் ஆரம்பித்தது யார், கோட் யார், அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தடுத்து வருவாங்க, வரமாட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அடுத்தடுத்து வரட்டும். நல்லா தமிழ் படம் வந்து நல்லா இதை மாதிரி படையப்பா மாதிரி நிறைய யார் நடித்தாலும் நாங்கள் பார்ப்போம். ஆனால் தலைவர் தான் முதல்ல இருப்பார். அதுக்கு கீழே எல்லோரும் வருவாங்க. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த பட்டத்துக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க, இன்ன வரைக்கும் ட்ரை தான் பண்ணுறாங்க, படம் உள்ள. அது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரே ஒரு சண்டனை ப்ரோ. அதை சுற்றி தானே எல்லாமே சுற்றிட்டு இருக்காங்க. சன்னு தலைவர் மட்டும்தான் ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சன். இதுதான் ஆன்சர். படம் மூவி வேற லெவல் ப்ரோ. அது இவர்கிட்ட கேரு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எங்கள் வயசில் இருக்கவங்க தான் விரும்பி பார்ப்பாங்கன்னு பார்த்தோம். இது வயசெல்லாம் கடந்து எல்லா வயசு ரசிகர்களும் ரசிக்கிற மாதிரி ரஜினியோட ஒரு புது படத்தை. ரஜினி வந்து அவருக்கு வயசாக ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ப்ரோ. எல்லாம் ஃபஸ்ட்டு சாங்கு எம்பேரு படையப்பா சாங்க்கு தேட்டரில் ஒருத்தவங்க கூட சீட்டில் உட்காரல, எல்லாருமே ஃப்ரண்ட்டில் ஓட்டானுங்க. அப்போது எல்லாம் 2K கிட்ஸ்லேருந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க அந்த பாட்டை. ஒவ்வொரு பாட்டுமே, இந்த பாட்டாக இருக்கட்டும், சுற்றி வந்தீங்க இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு அந்த இன்னொரு பாட்டு இருக்குல்ல, அந்த கிளாசிக் சாங் ஒன்று வருவாங்கள்ல, அந்த பாட்டு, எல்லா பாட்டுமே ஜனங்க கொண்டாடினாங்க. உண்மையாகவே தலைவர் என்றைக்குமே தலைவர் தான். அது யாராலையுமே அந்த இடத்த பிடிக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை ப்ரோ, சூப்பர் ஸ்டார் பட்டத்தை சூப்பர் ஸ்டாருன்றது ஒரு அதுதான் சொல்கிறேனே, அவர் ஒரு அக்மார்க்கு. அவர் வழியில் வேணால் வரலாமே தவிர அவராக ஆகிட முடியாது. சரியா? கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். கடவுளாகவே நம்ம மனுஷன் என்றைக்குமே கடவுளாக ஆகிட முடியாது. அந்த மாதிரி தான். நான் தளபதி ஃபேன். ஆனால் தலைவரை, ரஜினியை என்றைக்குமே நான் மதிக்கிறேன். அவரோட படத்தை நான் கொண்டாடுவேன். நான் உண்மையாகவே தளபதி ஃபேனு. ஆனால் ரஜினியை நான் அவரை வந்து தனிப்படுத்த மாட்டேன். அவர் ஒரு தலைவர். என் அப்பாலாம் தலைவரோட ஃபேனு. அப்போவே சின்ன வயசில் ரஜினி படத்துகள் தான் போட்டு காட்டுவார். ஒரு படத்தை சொல்கிறேன். சின்ன வயசில் வந்து ஒரு படம் பார்த்தேன், முத்துன்னு ஒரு படம். அதில் தலைவரை வந்து அடிப்பார், வீட்டை விட்டு அடித்து துரத்துவாங்க. அப்போ நான் சின்ன வயசில் பார்த்து அழுதனா, மாமா ரஜினி அடிக்க வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சின்ன பசங்களுக்கே அந்தளவுக்கு ஃபீலிங்கை அந்த டைமில் வர வச்சுருக்காருன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் தான். ஸோ ரஜினி சாரையா நான் என்றைக்குமே அடுத்த எம்ஜிஆர் ஆவாரா நம்ம தளபதி? ப்ரோ என்றைக்குமே தளபதி தான். தலைவர் தான். எம்ஜிஆர் இடத்த நான் இப்போ சொல்ல மாட்டேன். எம்ஜிஆர் இடத்த மக்கள் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு நாளுக்கு அவருக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம 2026 இல்லைனா கூட நம்ம அடுத்த வருஷங்களில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. ஸோ நிறைய டைம் டிவிலே பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்த படம் தான். பட் ஆனால் வந்து தேட்டரில் பார்க்குறது, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இல்லை ப்ரோ, இந்த படம் வந்து அப்போ நான் படம் ரிலீஸ் டைம் அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன குழந்த. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த படம்லாம் எப்படி போச்சு, எப்படி ஓடுச்சு அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அப்பா, நம்ம சித்தப்பா, நம்ம அப்பா ஏஜில் இருக்கிறவங்க அவங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க படம் வந்த புதுசில்.
ஸோ இப்போ நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணமோ அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். நீலாம்பரி கேரக்டர் அது எப்படி இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா நீலாம்பரின்ற ஒரு கேரக்டர் வந்து படையப்பால் இல்லைன்னா படம் எனக்கு தெரிஞ்சு 0 தான். நீலாம்பரின்ற ஒரு கேரக்டர் இருந்ததுனால தான் படையப்பாவோட கேரக்டர் வந்து மேலே பெருசாக வந்து ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவர் பண்ணுற விஷயங்கள் ஆகட்டும், வீட்டை விட்டு போகிறது, இதெல்லாமே வந்து பவர்ஃபுல்லாக இருந்தது காரணம் அந்த நீலாம்பரின்ற ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னால தான் படையப்பா வந்து பெருசாக தெரிஞ்சாப்ப. ஒரு ட்ரூ லவ்வில் இருந்திருக்காங்க. அதை இந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்களா? இந்த மாதிரி ஆமாம் ஆமாம். அதாவது அப்போ அதாவது நான் இந்த 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு கதையை இது பண்ணி இப்போ தான் நம்ம இந்த லவ் ஃபிலிம்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். நிறைய லவ் ஃபிலிம்லாம் வருது. ஸோ அதிலலாம் வந்து ட்ரூ லவ் அப்படிங்கிறவங்கலாம் எல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒருத்தவங்க வந்து ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டதுனால அவங்க எதுவுமே பண்ணிக்காமல் கல்யாணம் பண்ணிக்காமல் அவருக்காக வெயிட் பண்ணி அவர் கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சும் அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பாக ட்ரூ லவ் தான். பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் வில்லனிசம் இருக்கிறதுனால அது பெருசாக அந்த லவ் வந்து பெருசாக பேசப்படலாம், அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் ஆகிடுச்சின்றதுக்காக அந்த லவ் அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வில்லனிசமாக மாறிடுச்சு. ஒரு பழி வாங்குகிற ஒரு கேரக்டர் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த லவ் பெருசாக பேசப்படலாம். இல்லை வைப் வேறு லெவல். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரீரிலீஸ் மாதிரி படிச்சுட்டு இருந்தான் 3 வயசு குழந்தை. அப்போ கடலூரில் பார்த்தோம் நாங்கள் அந்த படம். நல்லா ஞாபகம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி மாஸ் யாருக்காச்சும் கிடைக்குமா? ஐயோ சான்ஸே இல்லை. சூப்பர் வேற லெவல் வைப். ஒவ்வொரு சீனும் எப்படி இருந்துச்சு? அந்த கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு அந்த அளவுக்கு. நானே சரி பழைய படத்தை பார்க்குறமே எப்படி இருக்குமோன்னு யோசனை தான் வந்தேன். ஆனால் சீன் பை சீன் வேற லெவல். நிஜமாவே புதுசாக பார்க்குற மாதிரியே இருந்தது ஒரு ஃபீல். செம்ம செம்ம சூப்பர். 50-60 வாட்டி டிவிலே பார்த்துருப்பேன். சரி தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக தான் நான் 90s கிட்ஸு நம்மலாம் பார்த்துருப்போம். இப்போ இதில் பார்த்தவங்க இப்போ ஜென்சி நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்துட்டு எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது க்ரௌடோடு பார்க்குறப்போ நான் பயங்கரமான தலைவர் ஃபேனு. எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை படையப்பா வந்து எப்படியாவது தேட்டரில் போய் பார்க்கணும். சரி அப்போ இருந்தவங்களும் ரொம்ப லக்கி பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அதான் பார்த்தாச்சு. யாருமே இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் தேட்டரில் பார்க்கும்போது அந்த வைப் எப்படி இருந்துச்சு? செம்ம வைபுஜி. இந்த மாதிரி மாசு யாருக்காச்சும் கிடைக்குமா? யாருக்குமே கிடைக்காது. தலைவருக்கு மட்டும்தான் மாசு கிடைக்கும். தலைவருக்கு உண்டான மாதம் யாருக்குமே கிடைக்காது. எப்படி இருந்துச்சு நான் பார்க்கும்போது? சூப்பர், ரொம்ப வைப்பாக இருந்தது. இன்றைக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ஆமாம், நல்லா பூட்ஸ் பம்பாக தான் இருக்குது. நல்லா சின்ன வயசில் பார்த்துருப்போம் தேட்டரில். ஆமாம், மறுபடியும் இன்னும் அதுக்கு இன்னும் சலிச்சிட்டு இன்னும் ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவர் 2 வாட்டி போட்டு விட்டார். அதே எங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சின்ன பசங்க பார்த்து இப்போ நம்ம பசங்க சின்ன பசங்க வந்து பார்க்குறோம். எஸ் நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக பாட்டில் ஒன்று மரணமாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது சார். நல்லா மாஸ். ஓகே.